ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரர் கோயிலில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசை நாளை முன்னிட்டு கொடுமுடிக்கு வந்த மக்கள் தங்களது குடும்பத்தில் உயிர் நீத்த முன்னோர்களுக்கு காவிரி கரையில் அமர்ந்து புரோகிதர்களை கொண்டு திதி பூஜைகளை செய்த பின்னர் தங்களது முன்னோர்களுக்காக படைக்கப்பட்ட அரிசி மாவிலான பிண்ட உருண்டைகளை காவிரி ஆற்றில் கரைத்து நீத்தார் கடன் எனும் தர்ப்பணம் தந்தனர். பின்னர் காவிரியில் நீராடிய பின்னர் மகுடேஸ்வரர் கோயிலில் உள்ள மகுடேஸ்வரர், வடிவுடைய நாயகி, பிரம்மா, வீர நாராயண பெருமாள், ஸ்ரீலட்சுமி உள்ளிட்ட தெய்வங்களை வணங்கி சென்றனர். இன்றைய நாளின் தரிசனத்திற்காக கரூர், திருச்சி, மதுரை, கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். இவர்களின் வசதிக்காக அதிகாலை 4 மணி முதல் கோயில் நடை திறக்கப்பட்டிருந்தது. பக்தர்களின் பாதுகாப்புக்காக போலீசார், 108 ஆம்புலன்ஸ் வாகனம், தீயணைப்பு துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். கோயிலுக்கு குழந்தைகளுடன் வரும் தாய்மார்களின் தேவைக்காக திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் குழந்தைகளுக்கு இலவச பால் வழங்கும் வசதி செய்யப்பட்டிருந்தது. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.